Hello friends, welcome back to How to Videos. டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இல்லை பிகினர் டிசைனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் எனக்கு கவர் ஃபாண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிசைனுக்கு வந்து தேவையான ஒரு சில வெப்சைட்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பிசிஆர் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்றுக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த டூல்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம், அந்த டூல்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டாலே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிக் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணினாலே நீங்கள் வந்து பார்த்தா அடோபோட இல்ஸ்ட்ரேட்டர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஃபிக்மா வந்து இருக்குது. ஸோ ஃபிக்மாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா UX டிசைன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த UX டிசைனும் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஜாப் தான். ஸோ அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் தான். ஸோ இந்த UXனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைனோட ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு YouTube.com எடுத்துட்டோம் அப்படின்னா யூடியூபோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சர்ச் இருக்கட்டும், ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சேனலோட நேம் எல்லாம் வரட்டும், ஸோ இப்படி வந்து வீடியோ இருக்கட்டும், அந்த வீடியோ கீழே வந்து சைடில் இப்படி லோகோ இருக்கட்டும், அந்த லோகோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த என்ன டைட்டில் இப்படி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிசைன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா UX டிசைன் அப்படின்னு சொல்லலாம். UX கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மான ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து டிசைன்லாம் சூப்பராக வந்து பண்ணிக்க முடியும். ஃபிக்மா வெப்சைட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நமக்கு வந்து நிறையா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மா ஹவு டு யூஸ் ஃபிக்மா தமிழ் போட்டிங்கனால நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UX டிசைனர் ஆகலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பண்ண முக்கியமான வெப்சைட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் Photopea. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு டைமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த Photopea இந்த வெப்சைட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபோட்டோஷாப் டிசைன் மாதிரியே இருக்கும். ஸோ உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் இல்லை, ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என் பிசியில் வந்து ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ண ஹேங் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும். நீங்கள் வந்து பார்த்தா இந்த Photopeaன்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப் வந்து போதும் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இது ஃபோட்டோஷாப் வந்து கிடையாது. பட் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா இந்த வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேம் டிசைனும் நமக்கு வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் கூட நீங்கள் வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப் வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த Photopea பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐகார்டு வருது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அந்த Photopea வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட் இது. ஸோ Canva. ஸோ இந்த வெப்சைட் தான் நமக்கு வந்து பார்த்தா இந்த கிராஃபிக் டிசைனிங் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு மோஸ்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா நிறைய பேர் யூஸ் பண்ணுற வெப்சைட் இது. ஸோ இந்த Canva வெப்சைட்டில் ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறையா ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது சரி, ஒரு பர்த்டே போஸ்டர், ஒரு ஃபேஸ்புக்கோட போஸ்டர், இன்ஸ்டாகிராம் போஸ்டர், தம்ப்லைன், இந்த மாதிரி நமக்கு என்ன போஸ்டராக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். உங்களுக்கு அதில் போஸ்டர் தேவையானது எல்லாமே நீங்கள் ரீநேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நம்மளே ஓனாக வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தா Canva பற்றி எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் வந்து ஐகார்டு வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்குது. ஸோ Canva வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான வெப்சைட். ஸோ நீங்கள் டிசைன்லாம் பழகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா Canva வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பர்சனல் டைம் வந்து இமேஜஸ் வந்து தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படலாம், இல்லை வந்து பார்த்தா இமேஜ் வச்சு நம்ம ஏதாவது எடிட்டிங் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல தேவைப்படும். ஸோ இப்போ அந்த டைம் நமக்கு வந்து பார்த்தா ஒரு 3 வெப்சைட் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தா பிக்சல். ஸோ பிக்சல்ஸுக்குள்ளே போனீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே சர்ச் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி சேம் வெப்சைட் தான் நமக்கு வந்து பார்த்தா பிக்ஸாவே. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தா மேலே சர்ச் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் போட்டாலும் சர்ச் பண்ணிங்கனால வரும். ஸோ நல்ல ஹை குவாலிட்டியான இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேர்ட் ஒன் அன்ஸ்பிளாஷ். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டெஸ்க்டாப் வால்பேப்பர்ஸில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் டிசைனிங் தேவையான ஃபோட்டோஸ் கூட நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 3 வெப்சைட் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக தெரியும் நமக்கு ஒரு டிசைனிங் ஒரு வெப்சைட்னாலும் அது ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து இப்போ 2 வெப்சைட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா dapart.com, இன்னொன்று வந்து பார்த்தா ஃபாண்ட்ஸ் குரில். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தா நிறைய டைம் நான் வந்து ஃபாண்ட்ஸ் எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயான வெப்சைட் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டும் செட் ஆகுமா சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்
ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 யூஸ் பண்ணுறேன். பட் நான் ஃபோட்டோஷாப் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 90% கிடையாது, 100% வந்து நம்ம யூடியூபோட தம்ப்ளைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேனே தவிர மற்றபடி வந்து பார்த்தா நான் ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆஃபீஸில் வந்து டிசைனிங் வந்து யூஸ் பண்ணுவோம், பட் அது வேறு மெத்தட் இது. பட் நான் வந்து ஃபோட்டோஷாப் மெயினாக வந்து பார்த்தா தம்ப்ளைன் தான் டிசைன் பண்ணுறேன். பட் நான் வந்து நம்ம சேனல் தம்ப்ளைன் இருக்கிற ஃபாண்ட் எல்லாம் வந்து ஒரு மோஸ்ட்டாக வந்து 5-6 ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னென்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன் நான் மோஸ்ட் ஃபேவரட் 90% வந்து பார்த்தா இந்த மான்ஸ்டர் இந்த ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெமன் மில்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீகேஸ் பேட்ரான், தென் அதுக்கப்புறம் ரொபர்டா சான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீபஸ் நியூ, அதுக்கப்புறம் டாக்டர் கிளிச். ஸோ ஒரு கிளிச்சான ஃபாண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டாக்டர் கிளிச் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டன்ட், தென் அதுக்கப்புறம் லெமன் மில்க். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஃபாண்ட். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அந்த ஃபாண்ட்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா 2 ப்ரீமியமான வெப்சைட் இருக்குது. பட் சூப்பரான குவாலிட்டிஸான ஃபோட்டோஸ் பிஎன்ஜிஸ் எல்லாமே கிடைக்கும். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டான வெப்சைட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ட்ரீ. ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷனாக பிஎன்ஜிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து இப்போ 2 தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் பே பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தா shutterstock.com. ஸோ shutterstock வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நிறையா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெய்டானது தான். 2 வெப்சைட் மறக்காம செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். பட் ரெண்டுமே வந்து ஒரு பெய்டான வெப்சைட் இது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான பிஎஸ்டிஸ் வந்து வேணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்து டிசைன் பண்ணி வச்சுக்க நல்ல ஒரு பிஎஸ்டி கலெக்ஷனாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ இந்த 2 வெப்சைட் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக். ஸோ ஃப்ரீ பிக் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லாமே நமக்கு வந்து பெய்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலெக்ஷனாக பிஎஸ்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, டிசைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு நிறைய தேவையான எல்லா டெம்ப்ளேட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி கிங். ஸோ இந்த பிஎஸ்டி கிங்கில் மேக்ஸிமம் ஆஃப் த நமக்கு என்ன டிசைன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம்ஸ், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதுக்கான ஃப்ரேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ் போடுவோம், அதுக்கான டிசைன் எல்லாமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு பிஎஸ்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் இம்போர்ட் பண்ணி நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் இது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டிசைனரோ இல்லை வந்துட்டு ஒரு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வெப்சைட்டுக்கான ஏதாவது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பர்சனல் அட்வைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், எடுக்காமே போகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸ் பண்ணுறதுனாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ அந்த சென்டருக்கு போய் வந்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஆன்லைன் கோர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்காது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்து பண்ணுறன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ரெகுலராக பண்ண மாட்டோம். ஸோ இதே நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெகுலராக போகணும்னு நமக்கு தோணும். ஸோ நமக்கு வந்து பார்த்து சப்போஸ் எதாவது மிஸ்டேக் ஆச்சு இல்லை தெரியல கூட நம்ம வந்து பக்கத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் எதாவது கோர்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஏதாவது ஸ்டோர் இருக்கா, ஆஃப்லைனில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்பவுமே அந்த மாதிரி தான் யோசிப்பேன். ஸோ அதான் வச்சுருந்தேன். ஸோ வேணும் எடுத்துங்க, வேணாம் விட்டுருங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த கேன்வா, அதுக்கப்புறம் இந்த பிக்ஸாபே, ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த கேன்வா, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோபியா ரெண்டுக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஷாப் பற்றி நம்ம வந்து சிசி 2020 ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்க்கான என்ன ஃபோட்டோஷாப்லேருந்து எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ கூட போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.